நமக்கு குவான்டிட்டி நிறைய வந்துருங்கனால கொஞ்சமா நான் சேர்த்திருக்கேன். உப்பு சேர்த்திருக்கேன். 1/4 ஸ்பூனுக்கும் குறைவா நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொலசலா இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வெந்திருக்கணும். தக்காளியும் நமக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ இந்த பருப்பு தண்ணியோட இந்த தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து சூடா இருக்கும் போதே நம்ம கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுடுவோம். ரசம் கொதிச்சிட்டு இருக்கு. இந்த சமயத்துல நம்ம பருப்பு தண்ணி தக்காளி இது எல்லாத்தையும் நம்ம இதுல சேர்த்துருவோம். பெருங்காயம் சேர்த்துக்குவோம். கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு கொத்தமல்லி சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த இஞ்சி ரசம் வந்து ஃபிளேவர் சூப்பரா இருக்கும். நமக்கு நல்லா கொதிச்சாலே போதும், நமக்கு ரசம் வந்து ரெடி ஆயிடும். தான் நம்மளுடைய இஞ்சி ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம இதுக்கு வந்து தனியா வேற மசாலா எல்லாம் நம்ம வந்து மிக்சியில அரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பாத்திரத்துல மாத்திடலாம். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும்.